சரி, நான் கேள்வியை பார்ப்போம். இன்றைய கேள்வி பி ஆர் ஆகியவற்றுக்கு, அப்ப பி ஆர் என்பதை நான் மாற்ற சொன்னேன். பி என்பது Z எண்ணாகவும், ஆர் என்பது CU ஆகவும், ஆர் என்பது CU ஆக மாற்ற சொன்னேன். மாற்றினைகளுக்கு செய்வது லேசி. சரி, CU ஆகியவற்றுள் ஏ மின்வாயாக எவ்வுலோகம் பயன்படுத்தப்படுகிறது? ஏ உலோகம், ஏ மின்வாய். சரி, ஏ மின்வாயாக எவ்வுலோகம் பயன்படுத்தப்படுகிறது? சொல்லுங்க அப்ப. செஞ்ச ஒரு ஆள் எப்படி கண்டுபிடிக்கிற? இல்ல நீங்க என்ன கண்டுபிடிச்ச விடையை சொல்லுங்க. கார்பன் அல்லது பிளாட்டினம். இல்ல, ஏற்கனவே தந்து இருக்கு. ZN CU இரண்டு தான் தந்து இருக்கு. ஆகவே ZN அல்லது CU என்பதுதான் விடையா வரணும். ஆகவே நீங்க படிக்காம இந்த கேள்வி செய்யலாம். ஏற்கனவே மேல ரெண்டு விடை இருக்கு. நாகம், ZN நாகம், CU என்பது செப்பு. இதுல என்ன மின்வாய் வரும்? இது மின் பகுப்புவா, எளிய மின் ரசாயன களமா? மேலே தந்திருக்கு மின் ரசாயன களம். மின் ரசாயன களத்துக்கும் மின் பகுப்புக்கும் எதை கட்டமைப்பு ரீதியாக, எதை வைத்து நாங்கள் கட்டமைப்பு ரீதியாக வேறுபடுத்திக் கொள்ளலாம்? இது மின் ரசாயன களமாக இருந்தால் என்ன மாற்றம் இருக்கும் இதுல? அதாவது மின் பகுப்பு களமாக இருந்தால், மின் பகுப்பு அமைப்பாக இருந்தால் இதுல என்ன மாற்றம் இருக்கும்? ஓ, பேட்டரி ஒன்று இருக்கும். இங்கே மின் களம் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல மின் களம் கொண்டு வந்தால் அது மின் பகுப்பு. சரியா? ஆனால் இதுல என்ன இருக்கு? மின்களம் ஒன்று இல்லை. ஆகவே எங்களுக்கு ரெண்டு மின்வாய் தந்திருக்கு. செட்டனும் செப்பு ஆகிய மின்வாய்கள் தந்திருக்கு. ZN செப்பு ஆகியவற்றுள் ஏ மின்வாயாக எவ்வுலோகம் பயன்படுத்தப்படுகிறது? மேலே தந்தாச்சு மின் ரசாயன களம். ஆகவே இதுல நீங்க கவனிக்கணும், மின் ரசாயன களத்துல இந்த ஒன்று போகுது. என்னது இந்த என்னது? இலத்திரம் பாய்ச்சல். இலத்திரன் பாய்ந்து செல்கிறது. அப்ப இலத்திரனை வெளிவிடுது. அப்ப இலத்திரனை வெளிவிட்டால் ஏயிலிருந்து பியை நோக்கி இலத்திரன் செல்கிறது. பியிலிருந்து ஏயை நோக்கி என்ன வரும்? பியிலிருந்து ஏயை நோக்கி என்ன வரும்? மின்னோட்டம். வெரி குட், மின்னோட்டம் வரும். ஆகவே மின்னோட்டம் இலத்திரன் ஓட்டத்துக்கு எதிர் திசையில வரும். இப்ப இப்படி வச்சிருக்கணும். அப்ப மின்னோட்டத்தின் திசை இலத்திரன் திசை. உங்களுக்கு தெரியும், ஒரு மின்கலம் ஒன்று எடுத்துக்கொண்டால், இப்படி ஒரு மின்கலம் எடுத்துக்கொண்டால், சரியா? சரி, அது இல்ல வேறொரு களம் வரையும். ஒரு மின்கலம் ஒன்று எடுக்க போறேன். இப்படி சரி, இப்படி இப்படி மின்கலம் எடுத்துக்கொண்டால் இதில் நேர்முனையிலிருந்து மறைமுனைக்கா, மறைமுனையிலிருந்து நேர்முனைக்கா மின்னோட்டம் செல்லும்? மின்னோட்டம் செல்லும் திசை என்ன? மின்னோட்டம் செல்லும் திசை நேர்முனையிலிருந்து மறைமுனையா, மறைமுனையிலிருந்து நேர்முனை? ஓ, இந்த பெரிய பக்கம் நேர். சரியா? பெரிய பக்கமாக உள்ளது நேர், சின்ன பக்கமாக உள்ளது மறை. அவை எப்போதும் மின்னோட்டமானது இப்படி நேர்முனையிலிருந்து அப்படி வந்து மறைமுனை வந்து சேரும். நேர்முனையிலிருந்து மறைமுனை வந்து சேரும். அப்ப மின்னோட்டம் இங்க பார்க்கலாம். இப்ப பியிலிருந்து ஏ நோக்கி வருது. அப்ப எங்களுக்கு எடுத்துக்கொள்ளும் மின்வாய், மின்வாய் பி ஆனது நேர்முனை, மின்வாய் ஏ ஆனது மறைமுனை. அப்படித்தானே? ஏன்னு சொன்னால் மறைமுனையிலிருந்து நேர்முனையை நோக்கித்தான் இலத்திரன் பாய்ச்சல் நிகழும். அப்ப இந்த மறைமுனையிலிருந்து இங்கால வந்து இப்படி இங்கால வந்து சேர்றது இலத்திரன் பாய்ச்சல். சரியா? இப்ப இதை அடிப்படையாக கொண்டு இதை நாங்க குறியீடுகளை பயன்படுத்தி வரைகிற முறை நான் இந்த வரைஞ்சு காட்டியிருக்கிறது. இது ஆரம்ப காலத்துல, அதாவது இப்போ செய்யலாம், எளிய மின்னிரசாயன களம். சரியா? இதுல திரவம் இருக்கு. ஆகவே நாங்க விரும்பின இடம் கொண்டு செல்ல முடியாது. இந்த களத்தை விரும்பின இடம் கொண்டு செல்ல முடியாது. அதே நேரம் இந்த மின்வாய்கள், இந்த மின்னை கடத்தும் பதார்த்தங்கள் என்ன செய்யலாம்? கரையலாம், தேய்வடையலாம். அப்ப காலப்போக்கில் அவசரமாக இல்லாமல் சென்றுவிடும்.
சரியா? அடுத்து திரவம் மாற்றங்கள் நிகழலாம் போன்ற காரணங்களால இதை பயன்படுத்தாம நாங்க பொதுவாக உலர் மின்கலங்கள் வேறு வேறு மின்கலங்களை தான் பயன்படுத்துறோம். சரியா? இதுல நன்மை தீமைகள் அப்படி கேட்டால் எழுதலாம். சரி, இப்ப நாங்க இதுல ஏமின் வாயாக எவ்வுலோகம் பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு நீங்க 3 விஷயம், இந்த மின்கலம் மின் ரசாயன களம் சம்பந்தமான கேள்விகளுக்கு முகம் கொடுப்பதற்கு முன்னாடி பிரதானமாக 3 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அந்த 3 பாயிண்ட்ஸ் சரியா? அதாவது உங்களுக்கு கேள்விக்கு தரப்பட்ட இதுதான். கேள்விக்கு தரப்பட்டது நாகத்தகடு ZN செப்புத்தகடு CU. இந்த மின் ரசாயன களம் தான் கேள்வியில வேறு அமைப்புல தந்திருக்கு. ஆகவே நாங்கள் இந்த மின் ரசாயன களம் சம்பந்தமா படிக்கிறதுக்கு கேள்விக்கு முதல் உங்களோட பார்ட் 2 புக்ல 12ஆம் பாடம் மின் ரசாயன களம் 11ஆம் ஆண்டு பார்ட் 2 புக்ல உங்களோட புக்ல நீங்க பார்க்கலாம். முக்கியமாக 3 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். 91ஆம் பக்கம் இருக்கு. அதாவது நீங்கள் அனோட்டையும் சரி மிஷால் கரண்ட் இல்லையா, அவை நெட் வேலை செய்யும் தானே? ஓகே. தரப்பட்டுள்ள களத்தில் நீங்கள் அனோட்டையும் கதோட்டையும் இனங்காண்பதற்காக கீழே தரப்பட்டுள்ள விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அனோட்டையும் கதோட்டையும் ஏற்கனவே நாங்கள் அனோட் கதோட் சம்பந்தமான ஒரு கேள்வி செஞ்சிட்டோம். ஓகே, இதுல பாருங்க. அப்ப நாங்க இந்த டியூட்ல முதல் பக்கத்திலேயே தந்தாச்சு, என்னது? தாக்க வீத தொடர். அப்ப தாக்க வீத தொடர் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் இந்த கேள்வியை மிக இலகுவாக அணுகலாம். அப்ப தாக்க வீத தொடரின் மேலே காணப்படும் உலோகம், மேலே காணப்படும் உலோகம் அனோட், அனோட்டாக தொழிற்படுவதுடன் கீழே காணப்படும் உலோகம் கதோட். அப்ப மேலே காணப்படும் உலோகம் அனோட்னா எங்களுக்கு ஒட்டோவா தெரியும், கீழே காணப்படுவது கதோட். மேலே அனோட். அனோட்டில் ஒட்சியேற்றம் இதுக்கு நாங்க சொல்றோம், உயிரெழுத்துக்கள் பக்கத்துல வரும். அனோட் ஆனா, ஒட்சியேற்றம் ஓனா. அனோட்டில் ஒட்சியேற்றமும் கதோட்டில் தாழ்த்தலும் நிகழும். சரியா? அப்ப கதோட்டில் தாழ்த்தல் நடைபெறும். ஒரு விஷயம் தெரிஞ்சா அடுத்த விஷயம் எனக்கு தானா தெரியும். தாக்க வீத தொடரில் மேலே உள்ளது அனோட், அந்த அனோட்டில் ஒட்சியேற்றம், அந்த ஒட்சியேற்றம் நிகழும் அனோட் களத்தின் மறைமுனை, மறை முடிவிடம் மைனஸ். சரியா? அப்ப மேலே உள்ளது தாக்க வீத தொடரில் மேலே உள்ளது அனோட்டாக தொழிற்படும், அனோட்டில் ஒட்சியேற்றம் நிகழும், அது மறை முடிவிடமாக தொழிற்படும். அதே போல கீழே உள்ளது கதோட், கதோட்டில் தாழ்த்தல் நிகழும், தாழ்த்தல் நிகழ்வதுதான் நேர் முடிவிடம். அப்ப இந்த பாயிண்ட்ஸை நீங்க கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் இல்லாம வேற எவ்வளவு செஞ்சாலும் வேலை இல்லை. அப்ப தாக்க வீத தொடர் தெரியணும். தாக்க வீத தொடரின் மேலே உள்ளது, மேலே உள்ளது அனோட்டாக தொழிற்படும், அந்த அனோட்டில் ஒட்சியேற்றம் நிகழும், அந்த ஒட்சியேற்றம் நிகழும் அனோட் களத்தின் மறை முடிவிடம். சரியா? மே ஆ ஓ மே. சரியா? அப்ப மேலே உள்ளது அனோட் மாதிரி, கீழே உள்ளது கதோட், கதோட்டில் தாழ்த்தல், கதோட்டில் தாழ்த்தல், தாழ்த்தல் நிகழும் முனை நேர் முடிவிடம். சரியா? கீழே உள்ளது கதோட், தாழ்த்தல் நீர். அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க கேள்விக்கு வருவோம். இந்த பாயிண்ட்ஸ் விளையாட்டான பிள்ளைகள் விளையினா எங்களுக்கு லேசிப்போம். இப்ப நாங்க கேள்விக்கு வந்தால் கேள்வியில பாருங்க, இதுல என்னென்ன? முதலாவதுல ZN CU. அப்ப ZN CU இதுல தாக்க வீத தொடரில் மேலே உள்ளது என்ன? ZN CU ZN. தாக்க வீத தொடர் மேலே உள்ளது ZN. அப்ப ZN தான் களத்தின் அனோட்டாக தொழிற்படும். தாக்க வீத தொடர்ல மேலே உள்ளது களத்தின் அனோட்டாக தொழிற்படும், மேலே உள்ளது அனோட்டாக தொழிற்படும். இதுல தான் ஏல தான் ஒட்சியேற்றம் நிகழும், ஒட்சியேற்றம் நிகழும் மின்வாய் தான் நேர் முடிவிடமா மறை முடிவிடமா? இது வெரி குட், மறை முடிவிடம். அப்ப மறை முடிவிடத்தில் இருந்தான் இலத்திரன் போகுது பாருங்க. அவ எங்கால செப்பு மின்வாய்
செப்பு மின்வாய் கதோட்டாக தொழிற்படும், அந்த இடத்துல தாழ்த்தல் நிகழும், ஆகவே நேர்முனை. மறைமுடிவிடம். சரியா? கதோட்டாக தொழிற்படுவது நேர்முனையிடம். சரிதான பிள்ளை? சரி, இது எளிய மின்னிரசாயன களம். அது மின் பகுப்பு களத்துல இந்த நேர்மறையிட விஷயம் மாறும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேயா? சரி, அவை இங்க ஏ மின்வாயாக எவ்வளோகம் பயன்படுத்தப்படும்? ஏ மின் நாகம் பயன்படுத்தப்படும். அப்ப ஏ மின்வாயாக இங்க பயன்படுத்தப்படுவது நாகம் Zn. அப்ப இந்த இடத்துக்கு Zn 2H+ 2 இலத்திரன் எடுக்குது, H2 கேஸ் ஐதரசன் வாயு வரும் எனும் அரை தாக்கம் நிகழும் மின்வாய். இது அரை தாக்கம்னு சொல்ற இந்த இலத்திரன்களோடு வர தாக்கத்தான் அரை தாக்கம். சரியா? இலத்திரன்களை போட்டு நாங்க சமப்படுத்தி வர்றது அரை தாக்கம். சரி, அரை தாக்கம் நிகழும் மின்வாய் இது தாழ்த்தல் தாக்கமா ஒட்சியேற்றல் தாக்கமா? அதை வச்சு எனக்கு விடைய சொல்லலாம். தாழ்த்தல் தாக்கம், அதாவது எடுக்கிற கை தாழ்ந்த கை, கொடுக்கிற கை உயர்ந்த கை இருக்கே, அது கதோட்டு கதோட்டு தாழ்த்தல், கதோட்டு தாழ்த்தல். சரியா? அப்ப பாருங்க, இலத்திரனை எடுப்பதனால தாழ்த்தல். சரி, மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணுங்க விட சொன்னா. சரி, இது இலத்திரனை எடுக்குது, ஆகவே இது தாழ்த்தல். ஆகவே தாழ்த்தல் நிகழும் மின்வாய் என்ன மின்வாய்? கதோட். அப்ப நீ மின்வாய் எதுன்னு கேட்டா இந்த பி மின்வாய். அப்ப இந்த இடத்துக்கு பி மின்வாய். ஒட்சியேற்ற தாக்கம் எந்த மின்வாய் அருகில் நிகழ்கிறது? ஒட்சியேற்ற தாக்கம். அப்ப பி மின்வாயில தாழ்த்தல் தாக்கம் டால் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒட்டோ அடுத்த விட தெரியும். ஒட்சியேற்ற தாக்கம் நிகழும் மின்வாய் ஏ மின்வாய். இது ஏ மின்வாய். அப்ப இது நாங்க இது 4வது கேள்வி 3வது கேள்விக்கு வரும்னு எதிர்பார்த்தோம். அது 8வது 9வது கேள்விகளுக்கும் இது எடுக்கலாம். சரியா? 8வது பார்ட் 2 பி பகுதிகளுக்கும் இந்த மாதிரி கேள்வி வரலாம், பல முறை வந்திருக்கு. சரியா பிள்ளை? இது விளைஞ்ச உங்களுக்கு? சரியா? திரும்ப நீங்க பார்த்துக்கொள்ளலைங்க உங்களோட புக்கில் நாங்கள் இப்போ செஞ்ச கேள்வி இதுதான். இந்த படம் களத்தின் மறைமுடியும் நேர்முடிவத்தை நோக்கி இலத்திரன்கள் பாயும். அப்ப மறைமுடிவத்தில்தான் நேர்முடிவிடத்தை நோக்கி இலத்திரன்கள் பாயும். பௌதிக விஞ்ஞான கோட்பாடுகளுக்கேற்ப நியம மின்னோட்டம் நேர்முடிவிடத்திலிருந்து மறைமுடிவிடத்தை நோக்கி பாயும். அப்ப இலத்திரன் ஓட்டங்களை காட்டப்பட்டுச்சு, ஆகவே அது மறைமுனையிலிருந்து போயிருக்கு. அப்ப மறைமுடிவிடமாக அனோட்டு நாகத்தகடு இங்கால செஞ்சிச்சு. அவங்கள கதோட் நேர்முடிவிடம், அது செப்புத்தகடு, அவ இங்க இருந்து நியம மின்னோட்டம் போச்சு. அப்ப இதுதான் இப்ப எங்களுக்கு நாங்க செஞ்ச கேள்வி. ஓகே பிள்ளைகள்? இதே போல நீங்க மின் ரசாயன களம் படிச்ச பிறகு மின் பகுப்பு படிப்பீங்க. மின் பகுப்புக்கும் அந்த 8 விதிகள் கிட்டத்தட்ட 7-8 விதிகள் இருக்கு. அந்த விதிகளை தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கும் உங்களுக்கு இலகுவா அமையும். ஆனால் ஒட்சியேற்றம் நிகழ்வது அனோட், தாழ்த்தல் நிகழ்வது கதோட், அது மாறுறது இல்லை. சரியா? நேர்மின்வாய் மறைமின்வாய் மட்டும்தான் மாறும். ஆகவே நீங்க மின் பகுப்பு சம்பந்தமா படிக்கணும்னா இதை வாசிக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு மின் பகுப்பின் போது பயன்படுத்தப்படும் நியமங்கள் இதை வாசிச்சு கொண்டு நீங்க உங்களோட புக்ல உள்ள ஒரு படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மின் பகுப்பும் உங்களுக்கு கிளியராக விளங்கும். சரியா? இந்த அதை வாசி கொண்டு நீங்க நேரடியாக பார்த்தீங்கன்னா சரி. இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னால் அதுல வரும் மின்கலத்தின் நேர்முனை இந்த இருக்கு. மின்கலத்தின் நேர்முனையுடன் தொடுக்கப்பட்ட மின்வாய் நேர்மின்வாய். இந்த மின்கலத்தின் மறைமுனையுடன் தொடுக்கப்பட்ட மின்வாய் இந்த இருக்கு மறைமுனையுடன், அது மறைமின்வாய். அப்ப ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நேர்ல இருந்து மறைக்கு மின்னோட்டம் போறா, மறையிலிருந்து நேருக்கு மின்னோட்டம் போறாண்டு. அப்ப இந்த இருக்கு நேர் மின்கலத்துல நேர்ல இருந்து இப்படி மின்னோட்டம் வருங்கால. அப்ப மின்னோட்டம் இங்கால வரும்போது இந்த இதுல காட்டப்பட்டிருக்கு இந்த இலத்திரன் இங்கால வந்து இப்படி போகும். சரியா? நாங்க இப்ப இந்த இதுல மின்கலத்தை தான் பார்க்கணும். அப்ப மின்கலத்துல மறை திசையில மின்னோட்டம் போகுது. சரி, எங்களை இலத்திரன் போகுது, இங்கால மின்னோட்டம் வருது. அதனால இந்த இடத்துல அனோட் கதோட் நேர்மின்வாய் மறைமின்வாய், நேர்மின்வாயை நோக்கி மறை அயன்களும் மறை மின்வாயை நோக்கி நேர் அயன்களும் செல்லும். அவை ஒட்சியற்றன்மைகளும் தாழ்த்தல்களும் போன்றவற்றை
மின் பகுப்புகளையும் எங்களுக்கு பார்க்கலாம். சரியா? ஆகவே நீங்கள் என்ன செய்யணும், மின் பகுப்பு இப்போ மின்கலம் உங்களுக்கு விளங்கியிருக்கும், மின் பகுப்பு ஓரளவு விளங்கப்படுத்தியாச்சு. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? 4 5 7 பாயிண்ட்ஸும் வாசிச்சிங்கடா. சரி பாருங்க, நேர்மின்வாய் கருகின் ஒட்சியேற்றம் நிகழ்வதால் நேர்மின்வாய் அனோட்டாகும். பாருங்க, இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். நேர்மின்வாய் கருகே ஒட்சியேற்றம் நிகழ்வதனால் நேர்மின்வாய் அனோட்டாகும். ஆனால் மின் ரசாயன களத்தில் என்ன படித்தோம்? நேர்மின்வாய் என்ன படித்தோம்? மின் ரசாயன களம் நேர்மின்வாய் கதோட் படித்தோம். அதில் நேர்மின்வாய். அப்போ இது மின் 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 ரசாயன நேர்மின்வாய் கதோட்னு படித்தோம். அதே நேரம் இந்த இடத்துல ஒரு பெட்ரி வந்துச்சு என்றால் அந்த பாயிண்ட்ஸ் மாறிடும். கதோட்டு மறை முடிவிடமாக மாறிடும், கதோட்டு கழித்தலாக மாறிடும். அப்போ அந்த ரெண்டு வித்தியாசங்களை நன்றாக விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அதில் மின்கலத்தை அடிப்படையாக கொண்டுதான் நேர் மறைமுனை ஃபெஸ்டிக்கே கணிக்கிறது. இப்படி இருக்குமாக இருந்தால் நேர் முடிவிடத்தின் தொடுக்கப்பட்டுள்ள மின்வாய் இருந்தால் நேர் மின்வாய், இங்கே மறையாக இருந்தால் மறை முடிவிடத்தின் தொடுக்கப்பட்டுள்ள மின்வாய் மறை மின்வாய். அடுத்து நீங்கள் நேர்லேருந்து மின்னோட்டம் செல்லும் எடுத்து, அப்போ நேர்லேருந்து இப்படி வந்து மின்னோட்டம் உங்களை கரைசலனூடாக வந்து இப்படி வந்து இங்களை வந்து செல்லும். நேர்முனையின மின்னோட்டம் வந்து அதுக்கு எதிர் திசையில் போகிறது இலத்திரன் ஓட்டம். அதை அடிப்படையாக கொண்டு எங்களுக்கு அனோட்டு கதோட்டு ஒட்சியேற்றல் தாக்கம் தாழ்த்தல் தாக்கம் போன்றவற்றை எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். சரியா பிள்ளைகள்? ஆகவே ஒட்சியேற்றல் தாக்கம் எந்த மின்வாய்க்கு அருகில் நிகழ்கிறது? அந்த கேள்வியும் சரிதானே? சரி, ஒட்சியேற்றம் நிகழ்வது என்ன? Zn. Zn என்ன செய்யும்? Zn 2+ ஆக மாறும். அப்படின்னா அது உலோகமாக இருந்தது கரைசலாக மாறுகின்றது. Zn 2+ ஆக மாறும். அவை விளைவு பக்கமாக 2 நேர் அயன்கள் இருப்பதனால் நாங்கள் அந்த இடத்துல அந்த பக்கத்துக்கு 2 மறை அயன்கள் சேர்த்து ஏற்றங்களை சமப்படுத்துகிறோம். அணுக்களும் Znகளை ஒன்று உங்களை ஒன்று உங்களை 2+ ஆக மாறுது. அப்படின்ற 2 நேர் அயன்கள். ஆகவே 2 இலத்திரன்களை சேர்த்தால் 2 மறை அயன்கள் சேரும். அப்போ 2 நேர் அயன்களும் 2 மறை அயன்களும் இருப்பதனால விளைவு பக்கமாகவும் இந்த தாக்கம் அதாவது ஏற்றம் சமப்படுத்தப்பட்டு இந்த தாக்கம் சமப்படுத்தப்படுகிறது. அவை ஒட்சியேற்ற தாக்கம் எந்த மின்வாய்க்கு அருகில் நிகழ்கிறது என்ற கேள்விக்கு விட ஏ மின்வாய். அவ்வளவுதான். நான் தாக்கத்தை எக்ஸ்ட்ரா எழுதினேன். ஏ மின்வாய், இங்க பி மின்வாய். இந்த கேள்விக்கு பி மின்வாய். அப்ப இதுல Zn அவ்வளவுதான் விட. சரியா பிள்ளைகள்? கேள்விக்கான விடைகள் விளைஞ்சா? இந்த டியூட் முடிய போகுது இதோட. சரி, உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். அப்ப இந்த டியூட் ஃபுல்லா முடிஞ்சு. எத்தனை பக்கம்? 10 பக்கம் டியூட்டும் செஞ்சிட்டோம். இல்லை இதுவரைக்கும் நீங்க இந்த முதலாம் பக்கம் கம்ப்ளீட் இல்லைன்றா அந்த 10 பக்கமும் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அவை நீங்க கட்டாயம் நினைவில் வைக்க வேண்டியவினா ஏற்கனவே தந்தாச்சு. தாக்க வீத தொடர், அடுத்தது ஆவர்த்தன அட்டவணை. அதுல உலோகம், அல்லுலோகம், உலோக போலி, விழுமிய வாயு எது குறிக்க தெரியணும். அதுல ஆவர்த்தனம் எது, கூட்டம் எது என்று குறிக்க தெரியணும். அதுல இலத்திரன் நிலை அமைப்பு தெரியணும். அதுல வலுவளவு தெரியணும். நேரயனா மறையயனான்னு தெரியணும். அதை வச்சு உங்களுக்கு சூத்திரங்கள் அமைக்கக்கூடியதாக இருக்கணும். சரியா? அடுத்தது அதுல பக்கத்துல முக்கியமாக முதலாம் அயனாக்கல் சக்தி, அதுல அலகு கிலோயூல் மூல் -1. அடுத்த மின் எதிர்த்தன்மை. அயனாக்கல் சக்தியில 8ஆம் கூட்டம் வரும், ஆனால் மின் எதிர்த்தன்மையில 8ஆம் கூட்டம் வராது. ஆக மேல 7ஆம் கூட்டம் தான் இருக்கும். அந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த விஷயம், 3ஆம் ஆவர்த்தன மூலக ஆக்சைட்டுகளின் அமில மூல இயல்பு. இதுல மிக முக்கியமாக அலுமினியம் ஆக்சைடு பலமுறை கேள்விக்கு வந்திருக்கு. ஈரியல்பு. அப்ப ஈரியல்புக்கு வலது பக்கமாக உள்ளதெல்லாம் அமிலங்கள். அமிலங்கள் 4 இருக்கு. அதை 2ஆ பிரிச்சால் அதுல வலது பக்கமாக உள்ளது 2 வண்ணமிலம், அடுத்து 2 மென்னமிலம். இடது பக்கமாக உள்ளது ஈரியல்புக்கு இடது பக்கமாக உள்ளது மூலங்கள். அந்த மூலங்கள் 2 இருப்பதனால 2ஆ பிரிச்சால் ஆக ஃபெஸ்ட்டுக்குள்ளது முதலாவது உள்ள வன்மூலம், அடுத்தது மென்மூலம். அதுல நீங்க குழம்பாம நன்றா பார்த்துக்கொள்ளணும். ஆரம்பிக்கிறது 1, முடிகிறதும் 1ன்னு முடியும்.
அவை மூலத்தில் ஆரம்பித்து அமிலத்தில் முடியும். அவை கீழே ஒரு அம்புக்குறி போடப்பட்டிருக்கு. அது அம்புக்குறி போடாமல் அதில் இந்த கேள்வி வரலாம். ஒக்சைட்டின் அமில இயல்பு அதிகரிக்கும் என்று சொன்னால் மென் அமிலமாகி இங்கே போகும்போது வன் அமிலமாக மாறுது. அடுத்து ஆக்சைட்டின் மூல இயல்பு குறையும். மூல இயல்பு வன் மூலமாக இருந்தது அப்படியே மென் மூலமாக மாறுது. அப்ப இடமிருந்து வலமாக செல்லும் போது அப்ப அந்த முதலாம் பக்கம் கட்டாயம், மிக கட்டாயம், இல்லாட்டி நீங்க எக்ஸாம் ஹாலில் போய் இதை ஃபீல் பண்ணுவீங்க. அவை கட்டாயமா இதை நன்றாக பாடமாக்கி கொள்ளுங்க. சரியா? இந்த கேள்வியெல்லாம் நீங்க செல்ஃபா திரும்ப இன்னொருக்கா பார்த்தீங்கன்னா சரி, ஏதாவது சந்தேகம் எதுனா கேட்கலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த டியூட் சரி தானே? டவுட் இருக்கா? சரி, ஒரு ஆள் ஏற்கனவே கேள்விக்கு விட அனுப்பியிருக்கு. ஏ மீன் எஃப்இ அல்லது ஜெட் என்று நான் ஏற்கனவே கேள்வியில் தந்திருக்கேன். ஜெட்னா செப்பு ஆண்டு. அவை தந்த உலோகங்களை வச்சு ஆஷிஃப் சரியா எந்த தாக்க வீதம் கூடிய உலோகத்தை தான் நீங்க அனோட்டாக எடுக்கணும். அது தாக்க வீத தொடரில் மேலே உள்ள உலோகத்தை அனோட்டாக எடுத்தா சரி. சரி, ஏதாவது டவுட் இருக்கா? இல்லாட்டி இப்போ நாங்கள் பௌதிகவியல் ஃபிசிக்ஸ் மெட்ஸ் செக்ஷன் சரியா, இதில் உங்களுக்கு பிரச்சனைகள் சயின்ஸை விட மெட்ஸில் வரலாம். சரியா? ஆகவே இதுக்கு மெட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஆகவே நாங்கள் இப்போ அடுத்த டியூட்டுக்கு போகிறோம். எல்லாரும் அடுத்த டியூட் எடுங்க. எல்லாரும் பிரிண்ட் எடுத்து செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த முதலாம் பக்கம் செஞ்சாக்கள் குரூப்பில் போட்டு விடுங்க பார்ப்போம். ஆன்சரை நாங்கள் செக் பண்ணிக்கொள்வோம். ஆன்சரை அனுப்புங்க. முதலாம் பக்கம் செஞ்சாக்கள். முதலாம் பக்கம் செஞ்சாக்கள் குரூப்ல போடுங்க. பிழையாகின பிரச்சனை இல்லை. சரியோ பிழையோ உங்களோட பிழைகள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யத்தானே இந்த போட்டிருக்கு கிளாஸ் போட்டிருக்கோம். உங்களோட தவறுகளை பிழைகளை சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு அவங்க பிரச்சனையில் உங்களோட விடைகளை ஃபோட்டோ ஒன்று எடுத்து போடுங்க குரூப்பில். பேரெல்லாம் போட தேவையில்லை, நான் மட்டும்தான் பார்ப்பேன். சரி, பிசிக்ஸ் பௌதிகவியல் கட்டமைப்பு வினாக்கள், அதாவது பொதுவாக 4வது கேள்வியாக. சரி, நீங்கள் போடும் வரை நாங்கள் இதை பார்ப்போம். பொதுவாக நான் 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுத்துக்கொண்டோம்டா பாருங்க. 2020 2016லேருந்து இந்த மெத்தட்லாம் வரும். சரியா? அப்போ நீங்கள் அறிவுறுத்தல் கட்டாயம் வாசிக்கணும். இந்த அறிவுறுத்தல்கள் எப்பவும் இப்படி தான் வரும்னு நினைக்கப்படாது. உங்களுக்கு ஏற்கனவே 10 நிமிஷம் தந்திருக்கு பாருங்க. மேலதிக வாசிப்பு நேரம் முந்தியெல்லாம் தார இல்லை, இப்போ தந்திருக்கு. இந்த மேலதிக வாசிப்பு நேரம் 10 நிமிடங்கள். இப்போ வினாத்தாளை வாசித்து வினாக்களை தெரிவு செய்வதற்கும் விடை எழுதும் போது முன்னுரிமை வழங்கும் வினாக்களை ஒழுங்கமைத்துக் கொள்வதற்கும் மேலதிக வாசிப்பு நேரத்தை பயன்படுத்துது. அதில் போய் விடை எழுதுறதுக்கு இல்லை. அப்போ மேலதிக வாசிப்பு நேரம் 10 நிமிடம் தந்து அது தந்திருக்கிறோம்னு தந்திருக்காங்க. சரி, அப்போ அறிவுறுத்தல்கள் வாசிக்கணும் கட்டாயமா. தெளிவான கையெழுத்தில் எழுதுக. அப்போ உங்களை மார்க் பண்ணுறாங்களுக்கு உங்களோட விடைகளை திருத்துறதுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமாக திருத்தலாம். இல்லாட்டி வேறுபடாமல் திருத்தணும் தெளிவாக இல்லாட்டி. பகுதி ஏயின் 4 வினாக்களுக்கும் தரப்பட்ட இடத்தினுடைய விடைகள் எழுதுக. அப்ப ஏயின் 4. பகுதி பியில் 5 வினாக்களில் 3 வினாக்கள். சரியா? 5 வினாக்களில் 3 வினாக்களுக்கு விடையளிக்கணும். விடைகளை எழுதிய பின்னர் பகுதி ஏயும் பகுதி பியும் ஒரே விடைத்தாளாக இணைத்து ஒப்படைக்காது. சரி, அது உங்களுக்கு நீங்கள் ஸ்கூல்லையும் செய்கிறது. அப்போ ஏ பகுதியை நீங்கள் கொண்டு வர இயலாது வீட்டுக்கு, அதை நீங்கள் வச்சு கொடுக்கணும். பி பகுதியில் 3 கேள்வியை செஞ்ச பிறகு அதில் பி பகுதி விட கேள்வி பேப்பரை கொண்டு வரலாம் வீட்டுக்கு. ஆனால் ஏ பகுதியை கொண்டு வர முடியாது, அதை நாங்கள் வச்சு கொடுத்துருவோம். அதில் பொதுவாக முதலாவது கேள்வியாக
எங்கட புக்கில் 11ஆம் ஆண்டு புக்கில் உயிர்கோளம் பாடம் சம்பந்தமான கேள்வி தான் வாரது உயிரியல் பகுதி. சரியா? உயிரியல் பகுதி கேள்வி வரும். இரண்டாவதாக உயிரியல் நாங்கள் அப்போ இரண்டாவது கேள்வி நாங்கள் செஞ்சுட்டோம் நிறைய. இந்த கரு, இந்த இழையங்கள் சம்பந்தமான கேள்வி, ஒளித்தொகுப்பு கேள்வி, அதுதான் இரண்டாவது கேள்வியாக வாரது. சரியா? இப்போ ஒரு ஆள் நூறலியால் க்ரௌடால் கவரேஜ் வருது இல்லையா? சரியா? க்ரௌட் கூடி கவரேஜ் வருது இல்லையா? சரி, ஓகே. க்ரௌட் கூடினா கவரேஜ் கட் ஆகுதா? சரி, பரவாயில்ல. நீங்கள் ஆன்சர் எழுதியிருந்தால் அனுப்புங்க அடுத்தாக்கு. நூறலியால் உள்ள ஆளுக்கு தான் பிரச்சனை. அடுத்த ஆளுக்கு பிரச்சனை இல்லை. இன்னொரு இடத்துலேருந்து பவர் கட்டுன்னு வந்துச்சு. சரி, அப்போ 2 பேர் 3 பேர். அப்போ அடுத்தாக்கள் அனுப்புங்க. பவர் கட் ஆகினால் திரும்ப கவரேஜ் வந்தேன்னு போட்டிருக்கு. சரி, பிள்ளைகள் ஆன்சரை போடுங்க. அப்போ ஒளித்தொகுப்பு சம்பந்தமான கேள்வி வந்திருக்கு. அடுத்த 3ஆம் கேள்வினா இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது இரசாயனவியல் கேள்வி. பாருங்க, இரசாயனவியல் கேள்வி. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது 4வது பிசிக்ஸ் பௌதிகவியல் சம்பந்தமான கேள்வி. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு விட்டுட்டு வரையலாம், கட்டாயமாக செஞ்சே ஆகணும். 15 மார்க்ஸ். சரியா? அப்போ விசை, வேகம், உராய்வு இதெல்லாம் 4வது கேள்வியில் வாரது. இப்போ 4வது கேள்வி தான் நாங்கள் இப்போ செய்ய போகிற இந்த டியூட்ல. அப்போ உங்களுக்கு நிறைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். சரி, அப்போ 4வது கேள்விக்கான இந்த டியூட்டை நாங்கள் தொடங்குறதுக்கு இப்போ நீங்கள் ஆன்சரை அனுப்புங்க. அப்போ தான் நாங்கள் இப்போ 5ஆம் கேள்வியில் நாங்கள் பார்க்கணும் மனித உடற்செயல் முறைகள் சம்மந்தமாக என்னென்ன கேள்வி என்ன கேள்வி வரலாம் அப்படி சொல்லி. அப்போ 4ஆம் கேள்வியை முடிச்சா அடுத்த இதை நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, 5ஆம் கேள்வி உயிரியல் வரும். 6ஆம் கேள்வி இரசாயனவியல். 6ஆம் கேள்வி ஃபுல்லாக இரசாயனவியல். அது சம்மந்தமான சில கேள்விகள் நாங்கள் பார்த்துட்டோம் 2வது டியூட்டில். அடுத்தது 7வது கேள்வி பௌதிகவியல். பௌதிகவியல் வருது. இப்போ 7ஆம் கேள்வியும் சில கேள்விகள் நாங்கள் இந்த டியூட்லேயும் பார்ப்போம். அடுத்தது 8ஆம் கேள்வி உயிரியல். அப்போ 8ஆம் கேள்வியில் ஏ பகுதி உயிரியலாகவும் பி பகுதி பௌதிகவியலாகவும் வரும். இதுவரைக்கும் 2016க்கு பிறகு இப்படி தான் வந்திருக்கு. அடுத்ததாக 9வது கேள்வி இந்த நாங்கள் இப்போ பார்த்தது மின் ரசாயன களம். இப்போ இது 2 வந்திருக்குங்க பாருங்க. களம் யூ, களம் டபிள்யூ மேற்குறித்த எந்த களத்தின் இரசாயன சக்தி மின் சக்தியாக மாறுகிறது? பாருங்க, இரசாயன சக்தி மின் சக்தியை உற்பத்தி செய்வது மின் ரசாயன களம். அப்போ மின் ரசாயன களம் எதுன்னு கேட்காம இரசாயன சக்தியை மின் சக்தியாக மாற்றுறது. மின் சக்தி எங்களுக்கு தாரது மின்கலம். மின் களம் எதுன்னு கேட்டிருக்கப்ப களம் யூ. சரியா? அப்போ களம் டபிள்யூ என்பது மின் பகுப்பு. சரியா? அப்போ இரு கலங்க அனோட்டு தாக்கங்களுக்கு பொதுவாக வழங்கும் பெயர். அனோட்டு தாக்கங்கள் நாங்கள் ஆனாவும் ஓனாவும் வரும்னு சொன்னோம். ஒட்சியேற்றல் தாக்கம். அப்போ அவ்வாறான கேள்விதான் எத்தனாவது? 9வது கேள்வி இரசாயனவியல். அப்போ 9வது கேள்வியில் ஏ பகுதி இரசாயனவியலும் பி பகுதியில் பௌதிகவியல் கேள்வி வரும். இதை போலத்தான் 2016ஆம் ஆண்டுலேருந்து தொடர்ச்சியாக வருகிறது. அதன் அடிப்படையில் தான் இப்போ 4வது கேள்வியாக நாங்கள் பிசிக்ஸ் எடுத்திருக்கோம். சரியா? இப்போ இது வரலாம் என்ற அடிப்படையில் சரி, இப்போ நீங்கள் ஆன்சர் செஞ்சுருப்பீங்க. செஞ்சாக்கள் குரூப்பில் போடுங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியோ பிள்ளையோ, பிரச்சனை இல்லை. சரி, நாங்கள் அடுத்த செஷனில் தான் அதான் இப்போ கட் ஆகி தொடரும்போது தான் நாங்கள் ஆன்சரை பார்ப்போம்.
அதுக்கடையில் உங்களோட ஆன்சர் எல்லாம் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில்.